ஏடா வர மாட்டேங்குது. இது வந்து சிங்க்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இங்கே, ஸோ இதை வந்து நான் இப்போ டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஆனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கிஷோர். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேங்க இந்த மாதிரி வேன் லைஃப் வீடியோஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு. மீன்ஸ் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி வேன் லைஃப் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சும்மா இருக்கும்போது நிறைய வேன் லைஃப் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கும் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. அதனால தான் நான் பண்ணுறேன். இந்த சேனலில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கேம்பிங் கைண்ட் ஆஃப் வீடியோஸ், அப்புறம் வந்து வேன் லைஃப், புது டிஃப்ரெண்ட் வேன் வந்து நம்ம டூர் பண்ணலாம். அப்புறம் நிறைய யூனிக் ஸ்டேஸ் வந்து எனக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைனி ஹவுஸ், அப்புறம் வந்து நிறைய இருக்குங்க. அது வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த தமிழில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபாரினில் இருக்க வீடு எப்படா இருக்கும், அப்புறம் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படா இருக்கும், அங்கே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது, நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஃபாரினில் இருந்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் இப்போ இருக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேன் லைஃப், அப்புறம் வந்து கேம்பிங் வீடியோஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி டைனி ஹவுசஸ் வீடியோஸ்லாம் நான் பண்ணணும்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு நான் இது கற்றுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகுன்னு சொல்லலாம். எனக்கே ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது என்னை மூஞ்ச பார்த்து பேசுகிறது. மேபி போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க. 100%. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எனக்கு இது பிடிக்கும், அதனால் நம்ம பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நியூசிலாண்டில் நிறைய வேன் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ஒரு வேன் ரெண்ட் எடுத்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் நானே ஃபுல்லாக வேனெல்லாம் பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கேம்பர்வேன் ரெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வேனோட ஃபுல் டூர் வந்து காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வந்து மோஜோ கேம்பஸ் அப்படின்னு ஒரு நியூசிலாண்டில் ஒரு ரெண்டல் கம்பெனி இருக்குது. அங்கேருந்து இந்த கேம்பர் வேன் நான் ரெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேம்பர் வேனோட ஃபுல் டூர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிச்சனை வந்து இங்கே எங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக் சைடில். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக ஒரு டூர் மாதிரி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக இந்த வேனில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஏரியா. இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. இதோட ஸ்விட்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்குது. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜோட ஸ்விட்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது மற்ற ரெண்டும் இந்த சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து செகண்டரி பேட்டரியில் வந்து ஓடுது. ஃப்ரிட்ஜோட பட்டனை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து சிங்க்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே ஒரு மோட்டர் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நான் இப்போ டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி வந்துடும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஆனு, ஆஃப். சாரி, தண்ணி வெளியே செஞ்சிருச்சு. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க், 25 லிட்டர்ஸ். இது வந்து க்ரே வாட்டர் டேங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே இது வந்து ஒரு ஷவர் மாதிரி. இப்போ வெளியே குளிக்கணும் அப்படின்னா நம்ம கீழே இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த சைட் திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இதுலேருந்து தண்ணி வரும். அதிலேருந்து வரதுக்கு பதிலாக வேறு என்ன இருக்குது, இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி. அப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிளான்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் ஹோல்டர்ஸ், பெப்பர், சால்ட், அப்புறம் கொஞ்சம் கப்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து ட்ராயர். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. குக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இது இன்னொரு ட்ராயர், சேம் தான், குக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம். அப்புறம் நம்ம குக் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை குக் பண்ணலாம் இங்கே வச்சுட்டு. ஸோ அதுக்கு இதுதான் நம்ம கேஸ் குக்கரை வந்து தான் கேஸ் குக்கர்.
ஸோ கிச்சன் ஏரியா முடிஞ்சு அடுத்து இதுதான் மெயின் லிவிங் ஏரியா மாதிரி. ஸோ என்ட்ரன்ஸு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சிட் அவுட் மாதிரி இங்கே ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் இப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதை வந்து நம்ம பெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவை. அதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம டஸ்ட்பின் மாதிரி இது, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல ஸ்டோரேஜ். அப்புறம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏடா வர மாட்டேங்குது. இது வந்து ஒரு குட்டி டாய்லெட் மாதிரி. எதுக்குடா வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த டாய்லெட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி இருக்குது, ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதை வந்து எப்படி நம்ம பெட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த கேப்பில் வந்து ஒரு கீழே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி தூக்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இது இப்படி பண்ணால் ஒரு பெட் மாதிரி ஆகிடும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு இது. ஸோ உண்மையாக இருக்கு. வா, இப்படியே எல்லா இடத்துலையும் தூங்கிட்டு நினைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு ஐயா நல்லா இருக்குங்க வேன் லைஃபு. அப்புறம் இன்னொன்று நான் உங்களுக்கு ஒரு கூலான ஒரு விஷயம் காட்டணும். ஃபுல்லாக மேப்பு. ஸோ நம்ம இந்தியா எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஐயோ எங்கேயோ அழிச்சு வச்சுருக்கீங்க இந்தியாவை. நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவாக இருக்குது. அந்த இருக்குங்க, இந்த இருக்கான் பாருங்கள் தலைவன். இருக்கான் பாருங்க. நம்ம சென்னை இங்கே இருக்குமா? அருமையாக இருக்கு. ஸோ வந்து இங்கே இந்த லிவிங் ஏரியாவை ஃபுல்லாக பெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரும், வேன் லைஃப், கேம்பிங், அந்த மாதிரி வீடியோஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும், இந்த மாதிரி நிறைய கேம்பிங் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது மட்டும்தான். ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ்லாம் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த வேனில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி, வேனில் குக் பண்ணுற மாதிரி, அப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து நம்ம போகிற மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி யூனிக் ஸ்டேஸ், டைனி ஹவுசஸ், அந்த மாதிரி நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்று தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சியர்ஸ், பாய்.